சந்திரன் ஒரு ஏழை விவசாய குழந்தை, கடின உழைப்பாளி. முதல்வர் ரவி ஒரு நல்ல உள்ளம் கொண்ட பள்ளி முதல்வர். சந்திரன் காலையில் பசுக்கள் மேய்ச்சலுக்கு அழைத்துவிட்டு திரும்பி பள்ளிக்கு ஓடி வருகிறான். சந்திரா, நீ ரொம்ப தாமதமாக வருகிறாய். என்ன ஆச்சு? மன்னிக்கணும் சார், வீட்ல வேலை முடிச்சிட்டு தான் வந்தேன். நீ நல்லா படிச்சாதான் இந்த வறுமையிலிருந்து வெளியே வர முடியும். உழைப்பு தான் உன்னை உயரத்து கொண்டு போகும். பின்பு சந்திரன் பள்ளி முடித்துவிட்டு வீட்டுக்கு வருகிறான். சந்திரா, புத்தகம் வாங்க. உன்கிட்ட காசு இல்லனா என் தாலி மாலையை அடகு வைக்கிறேன். நீ நல்லா படிக்கணும் மகனே. அம்மா, நான் உங்க தன்னம்பிக்கைய படிப்பால் நிச்சயமா வெற்றி பெறுவேன். மாலை நேரம். சந்திரன் படிக்க ஒரு சின்ன ஒளி விளக்கில் இருக்கிறான். சந்திரா, ஒளி இல்லாம எப்படி படிக்க போறே? இரவு முழுக்கேன் சுத்தமான மண் விளக்குல படிச்சுப்பேன் அம்மா. முதல்வர் ஐயா சொன்ன மாதிரி நான் நல்லா படிக்கணும். பள்ளி ஹால். மாணவர்கள் பரீட்சை எழுதுறாங்க. இந்த சந்திரன் நிச்சயமாக ஒத்துக்கொள்ள முடியாதவனானான். அவன் முயற்சி உண்மையா இருக்கு. முழு பள்ளி மாணவர்களும் கூடுகிறாங்க. முதல்வர் ரவி மேடையில். இந்த வருடத்தின் முதல் மாணவர் சந்திரன். நான் நன்றி சார், நன்றி அம்மா. எனது வெற்றிக்கு காரணம் என் அம்மா, என் ஆசிரியர்கள், என் உழைப்பு. சில வருடம் கழித்து பெரிய நகரத்தில் ஒரு அலுவலகம். வாசலில் ஒரு பெயர் பலகை. டாக்டர் சந்திரன், விவசாய அறிவியல் ஆராய்ச்சி தலைவர். பணம் இல்லாதவன் தோல்வியாளன் கிடையாது. உழைக்காதவன்தான் தோல்வியாளன். உழைத்தால் உயர்வு நிச்சயம். உழைப்பு மட்டும் இருந்தா உயர்வு நிச்சயம். சந்திரனோ அந்த உவமைதான்.